தான் டைப் எபிசோட் 3. போன எபிசோட்ல பார்த்துருப்போம். க்ளோ கிட்ட நம்ம டைப் இருந்துட்டு தானை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருந்திருப்பான்ல. சொல்லிட்டு கதவை திறக்க தான் வந்துட்டு இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சட்டில் ஒரு ஸ்மைலோட நின்றுட்டுருப்பான். டைப் வந்துட்டு உள்ள வந்தோடனே டே எதுக்கு சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு தான் சொல்ல சரி சரி இதை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததை தானு கையில் கொடுக்க தான் வந்துட்டு இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா நான் இப்போதான் டெக்னோட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல தானுக்கு புரிஞ்சிருச்சு தான் தான் இவனை பார்த்துக்கிட்டதுன்னு டெக்னோ சொல்லியிருப்பான் போல. அதை புரிஞ்சுக்கிட்டு அவனும் வாங்கி வைக்க சரி சரி என்னை பார்த்துக்கிட்டதுக்கும் மெடிசனுக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதை நீ கொடுத்துட்டியடா எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்ல டே நான் எங்கடா கொடுத்தேன் அதுவும் கையில் இருக்கே அப்படின்னு தான் காட்ட இங்கே பாரு இது உன் ஸ்நாக்ஸை சாப்பிட்டதுக்கு அப்படின்ட்டு உளறிடுறான். அப்போ அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டது நீ தானா? சரி சரி நெக்ஸ்ட் டைம் சாப்பிடக்குள்ள பெட்லலாம் இறக்காம இரு அப்படின்னு சொல்லி தான் சொல்ல அதனால சாப்பிடல அப்படின்னு டைப் சொல்ல சரி தான் இருந்துட்டு நான் ரோட்ல போற நாய் பசி எடுத்து சாப்பிட்டுருக்கோன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப டைப் இருந்துட்டு ஒன்னு புரிஞ்சுக்கோ இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த நாய்க்கு வெறி வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் கடிச்சு எடுத்துருவான் பாத்துக்க அப்படின்ற மாதிரி டைப் சொல்ல அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு தானும் கிளம்புறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நைட்டு டைப்பை தூங்கிட்டு இருக்குள்ள ஏதோ டிஸ்டர்பன்ஸாவே தூங்கிட்டு இருப்பான். அப்ப தான் வந்துட்டு அவன் தலையை கோதி விட்டுட்டு அவனை அமைதியை தூங்க வைக்கிறான். இப்படி நடந்துட்டு இருக்க காலில் விடிஞ்சோடனே டைப்பை தான் வந்துட்டு ஒரு ட்ரம்ஸை வச்சு எழுப்பி விட அவனும் டபக்குன்னு ஏஞ்சி ஆத்தாடி அம்மா அப்படின்ற மாதிரி நைட்டு ஒன்று நடந்துச்சு அது உண்மையா கனவா அப்படின்ற மாதிரி இவனே அவங்கள பேசிட்டு இருக்குள்ள தான் வந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு நைட்டு இல்லைன்னா புலம்பிட்டா அழுவ காலைல எழுஞ்சிட்டு தனியாக பேசிட்டு இருப்பேன் நான் பைத்தியமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க டைப் இருந்துட்டு உன் வேலையை மட்டும் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறான். அதுக்கப்புறம் தானும் வந்துட்டு சும்மா இருக்க டைப் இருந்துட்டு ஆமாம் நேற்று நைட்டு என்னை வந்து ஏதோ பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க தான் இருந்துட்டு அது எதுக்கு உனக்கு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளாஸுக்கு கிளம்பி போக இங்கே டைப் இருந்துட்டு தான் சொல்லிட்டு போடா என்னமோ பண்ணியிருக்க என்ன சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் தான் போனதுக்கப்புறம் கதவை திறந்து கத்திட்டு இருக்கக்குள்ள பக்கத்தில் இருக்கவன் க்ளூ இருந்துட்டு டைப்பு திரும்பி உங்களுக்குள்ள சண்டையாடா எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்க என் கூட இருக்கவும் பாட்டு பாடி என்னை தொல்லை பண்ணுறான் இப்போ நீங்கள் சண்டை போட்டு தொல்லை பண்ணுறீங்க முடியலடா அவங்களோட எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு ஆன்டி அங்கிள் மாதிரி பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்ல டே நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இனிமேட்டு சண்டை போட மாட்டோம் கத்தவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு டைப்பு உள்ளே போகிறான். இங்கே டைப் இருந்துட்டு கிளாஸை கூட கவனிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்குள்ள டெக்னோ பேசிகிட்டே இருப்பான். ஆனால் அதை கூட காதில் வாங்காத இருக்குள்ள டெக்னோ வந்துட்டு டைப்பு மண்டையிலே அடிச்சு என்னடா தானை பற்றி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க சேச்சா அவனை பற்றி நான் ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்ல பாரு தான் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் நீ அவனை எவ்வளோ வெறுத்தாலும் நான் மட்டும் இந்த மாதிரி எனக்கு பண்ணியிருந்தானா நான் கண்டிப்பாக அவனை ஃப்ரெண்ட் ஆக்கியிருப்பேன் அவன் ஏயா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல டைப் இருந்துட்டு நீ யாரா சொன்னா அவன் நல்ல பையன் இல்லைன்ட்டு நல்ல பையன் தான்டா ஆனால் இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது ஏனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து டெக்னோக்கு தான் கால் பண்ணி இங்கே மாதிரி டைப் அவன் கூட தான் இருக்கானா அவன் நம்பர் ஏன்ட்டா இல்லை அவன் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொன்னான் அவனை நைட்டு எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிட்டு டோமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காலை வச்சுட்டான். இங்கே டைப் இருந்துட்டு அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க பாஞ்சிக்கிட்டு வந்து டெக்னோ உடனே அவரை பிடிக்காதான் நான் அவர் பேசுனது மட்டும் வேணுமா அப்படின்ட்டு சொல்ல சொல்ற அப்புறமா டைப் சொல்றான் இல்லை அவனுக்கு ஏதோ நீ ஃபேவர் பண்ணுமாமே சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்ல என்னட்டெலாம் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். டெக்னோ வந்துட்டு ஒழுங்கா வாங்கிட்டு கொடுக்காதப்போ நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி போக அவனும் வாங்கிட்டு போய் கொடுப்பான் தானுக்கு. தானும் அதை ரசிச்சு சாப்பிட்றான். என்னதான் அதில் இருக்கும் என்னமோ. அப்புறம் நைட்டும் ஆகுது. டைப் இருந்துட்டு இந்த தாட்டி நீ உண்மையிலே என்ன வந்து தொடுவல ஆனால் நான் தூங்க மாட்டேன்டா முழிச்சு தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க தானும் குளிச்சுட்டு வெளில வர இவனும் டபக்குன்னு தூங்குற மாதிரி ஆக்டிங் போடுவான். இவன் தூங்குறான்னு தெரிஞ்சு தானும் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு வழக்க போல தலையை கோதி விட தானும் இங்கே பாரு நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு தெரியுமா எனக்கே தெரில சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தி மேலே ஒரு கிஸ் பண்ணிட்டு எந்த கெட்ட கனவு வராமல் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் படுக்க இந்த பக்கம் திரும்பி டைப் இருந்துட்டு முழிச்சு பார்க்க அவனோட ஹார்ட்டு வெளிலே வந்துடும் போல அந்த அளவுக்கு படப்படப்படான்னு அடிக்குது. இதோட இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன்ல டைப்பா இருந்துட்டு வேலைக்கு போல அவன் இருந்துட்டு பிரைவேட் வீடியோ பார்த்துட்டு அவன் குஜாலா இருந்துட்டு இருக்க நினைக்க அப்பன்னு பார்த்து தானோட ஞாபகம் அவனுக்கு வந்து போகுது. என்னோட இவன் ஞாபகம் ஏண்டா வருது அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடய இருக்கான். அடுத்த யூனிவர்சிட்டியில டைப்பு டெக்னோ இருந்துட்டு
க்ளூ கூட நடந்து வந்துட்டுக்குள்ள டெக்னோ க்ளூ வந்துட்டு ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. அவளுக்கு போல டைப்பு சோகமாக வந்துட்டு இருப்பான். டெக்னோ வந்துட்டு என்னடா உனக்காச்சு அப்படின்னு கேட்க, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடா மறுபடியும் வந்துட்டு சண்டை போட்டியா தான் கூட அப்படின்ற மாதிரி டெக்னோ கேட்க, க்ளூ இருந்துட்டு டைப்பு நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருந்து ஒரு செமஸ்டரே முடிய போகுது, ஆனால் நீங்கள் இன்னும் சண்டை போட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி க்ளூ கேட்க, டைப் வந்துட்டு டெக்னோவை பார்த்துட்டு நான் என்னுடைய ஹாஸ்டலுக்கா வெக்கேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு டெக்னோ வந்துட்டு உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ க்ளூ இருந்துட்டு வேணும்னா என் ரூமை எடுத்துக்கூட நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டைப் இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பி போகிறான் ஹாஸ்டலுக்கு. எங்கள் கிளாஸ்லேருந்து தாண்டி வந்துட்டு டைப்பை நினச்சி சிரிச்சுட்டு வெளில வர, அப்போ லாங் பார்த்துட்டு இப்படி என்னடா சிரிச்சுக்கிட்டே வர, படித்து மென்டல் ஆகிட்டியோ அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் சிரிக்கிறான். லாங் இருந்துட்டு வா சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, தான் இருந்துட்டு உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேடா, நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன், நீ அவங்க கூட போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹாஸ்டலுக்கு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறான் டைப்புக்காக. அங்கே டைப்பு தான் வரதை பார்த்துட்டு அவனை கண்டுக்காமல் உட்காந்து லேப்டாப்பில் இதை பண்ணிட்டு இருக்கக்குள்ள தான் இருந்துட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கதவை தட்டுற மாதிரி பக்கத்தில் இருக்க கபடி அடிக்க டைப்பை ஏஞ்சி என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த அவனுக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல, டைப் இருந்துட்டு இங்கே பாரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன மயக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி, இதில் ஏதோ கலந்து வச்சுருந்தேன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ உனக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் மயக்கணுமா, இப்போ வர்ற என் மயக்கத்தை அப்படின்ற மாதிரி நம்ம தானும் இருந்துட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து அதை குடிக்கிறான். அதை நம்ம டேரக்டர் நம்மளுக்கு ஸ்லோமோவில் காட்ட டைப்போடு சேர்ந்து நானும் மயக்கம் போட்டே விழுந்துட்டேங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தா அந்த சீனில் தானே. இந்த மாதிரி இவனுக்கு பக்குன்னு அவனை பார்க்கக்குள்ள ஆக சே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓடுறான் நம்ம பாத்ரூமுக்கு நம்ம டைப்பு. அங்கே போய் டைப்பு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு என்னடா அது நம்ம ட்ரௌசரை காணுமேன்னு பார்த்தா எடுத்துட்டு வரல, அச்சோ எடுத்துட்டு வரலையே அப்படின்ட்டு கதவை திறந்தா அங்கே ட்ரௌசரோட நம்ம தான் நின்றுட்டு இருப்பான். தானே ஏன் ட்ரௌசர் வச்சு நீ என்னடா பண்ற கிட்டா அப்படின்னு சொல்லி டைப் கேட்க, தான் வந்துட்டு உனக்கு ட்ரௌசர் என்ன, ட்ரௌசர் எதுக்குடா, நானும் அவங்க கூட சேர்ந்து வந்து குளிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் தள்ளிட்டு டைப்பை உள்ளே போகிறான் பாத்ரூம்குள்ள. உள்ளே போயிட்டு அவன் சட்டையில கட்டிட்டு டைப்பை வந்து மெதுவாக மோந்து பார்த்துட்டு டைப்பு உன்னோட உடம்புல நல்ல ஸ்மெல்லுடா அப்படின்னு சொல்ல, டைப் இருந்துட்டு தான் என்னடா பண்றா ஒழுங்கா தள்ளி போடா அப்படின்ற மாதிரி ஹாஷா பேசுறான். ஆனா அவனுக்கு தான் பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்குது. அவனும் கிஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா ப்ரொசீஜரும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. போன தடவை தான் வந்துட்டு டைப்பு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டப்ப அவனுக்கு நினைவே இருக்காது டைப்புக்கு. ஆனா இந்த டைம் டைப்பு நல்ல கான்சியஸோட தான் இருக்கான். தான் பண்றது என்னன்னு தெரிஞ்சு அவனுக்கு கம்முன்னு தான் இருக்கான். தான் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்ற மாதிரியே. அப்புறம் டைப்போ தானே கிஸ் பண்ண அப்படியே எல்லாமே நடந்து முடிக்குது மக்களே. தானும் அப்புறம் டைப்போட காது கிட்ட போயிட்டு இங்க பாரா நீ வெறும் பேச்சுன்னு சொன்னால இப்போ என் வீச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, திரும்பி கிஸ் பண்ண போறான் தான் அந்த டைப்பை. இப்போ அவன் இருந்துக்கிட்டு ஒழுங்கா தள்ளிப்போ சும்மா அப்படின்ட்டு இந்தா என் துண்டை துவைச்சு எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில போறான். தான் வந்துட்டு துண்டு தானடா நல்லா துவைச்சி தரேன் அப்படின்ற மாதிரி அவனை சிரிச்சிட்டு இருக்கான். வெளில போயிட்டு டைப் இருந்துட்டு டைப் உனக்கு என்னடா ஆச்சு, அவன் பண்ணதுக்கெல்லாம் அப்படியே நின்னிட சில மாதிரி அப்படின்ட்டு அவனை தேட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு பாத்ரூம் கதவை திறக்கிற மாதிரி இருக்கு. டைப் அந்த பாத்ரூம் கதவை பூத்தி வச்சுட்டு தடிமை வெளில வந்தால் நம்மளுக்கு சும்மா விட மாட்டானே அப்படின்ட்டு பயந்தடிச்சு பெட்டில் போய் போரையை போத்திட்டு படுத்து கிடக்க, வெளில வந்து தானே சிரிச்சுக்கிட்டே அவன் பக்கமாக வந்துட்டு நல்லா தூங்க ஸ்வீட் ட்ரீம்ஸு, ஆனால் ஒன்று சொல்லி அவனுடா நீ நல்லா நாட்டுக்கட்டை தாண்டா அப்படின்னு சொல்ல, டைப் இருந்துட்டு அவன் வயிற்றுலேயே ஒரு எட்டி முயச்சிட்டு அடுத்த தாட்டி இந்த மாதிரி பண்ணி பாரு உதச்சிடவே இல்லை உனக்கு கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நீ அடுத்த தாட்டி என்கிட்ட கெஞ்சாம இரு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்துட்டு அவன் கொத்துன வலியோட போய் படுத்து தூங்குறான். இங்கே டைப் இருந்துட்டு தடி என்னடா இப்படி நடந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி குஷியாகவும் பதட்டமாகவும் இருக்கான் நம்ம டைப்பு. இங்கே டெக்னோவையும் டைப்பையும் தான் காட்டுறாங்க. டெக்னோ வந்துட்டு மறுபடியும் தானுக்கிட்ட சண்டை போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, டைப் வந்துட்டு அதெல்லாம் இல்லைடா அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குல்ல. அப்போ டெக்னோவோட 2 ஃப்ரெண்டு அங்கே வராங்க. அவங்க 2 பேரும் LGBT கம்யூனிட்டியும் சேர்ந்தவங்க போல். டெக்னோவை பார்க்கறதுக்கு முன்னாடி டைப்பை பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு ஸ்டென் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ டெக்னோ கிட்ட உன் ஃப்ரெண்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஏன்னாங்க ஹேண்ட்ஸம் பேஜ்னு ஒன்று வச்சுருக்கோம்ல அதுக்கு போட்டால் உன் ஃப்ரெண்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டெக்னோ வந்துட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இருந்துட்டு அவங்க விடாம ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு டைப்பை வலுக்கட்டையமாக ஃபோட்டோ எடுக்க, டெக்னோ வந்துட்டு ஒன்று தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இங்கே அதுக்குள்ளே ஒரு பையன் இருந்துட்டு டைப் அங்கே தடவும் இங்கே தடவுமா இருக்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே டைப்புக்கு கோவம் வந்துடுது. உங்களை மாதிரி கேஸே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்களாம் அது இது அப்படின்ற மாதிரி திட்டு இவங்க 2 பேரும் கோவப்பட்டுட்டு இங்கே பாரு உன் ஃப்ரெண்டை என்ன பண்ணுறான்னு பாரு, எங்களுடைய கம்யூனிட்டி பேஜில் போட்டு அவனை கிளின்னு கிளிக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்ல, டெக்னோ வந்துட்டு
வந்துட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் அவங்க அதை கேட்குற மாதிரியே இல்லாமல் இந்த விஷயத்த சோஷியல் மீடியாலாம் அவங்க அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு டைப்புக்கு அகெயின்ஸ்ட் ஆயிடுறாங்க. அவன் நடந்து போனாலே அவனை ஒரு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் கிளாஸ்ல போய் உட்கார கிளாஸ்ல இருக்க பசங்களும் இருந்துட்டு டைப்பை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டெக்னோ வந்துட்டு இப்போ என்னடா அப்படின்ட்டு அவனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான் டைப்பை. ஆனால் டெக்னோ இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இந்த விஷயம் யூனிவர்சிட்டி போர்டு வரையும் போயிடும். டைப்பு இப்போ என்னடா பண்ணுறது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல டைப்பும் முழிச்சிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. டைப் என்ன பண்ண போறான், இந்த சுச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்ண போறான்ட்டு அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் போட்டு போங்க.